வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்கே பேட்டையை சார்ந்த வேளாண்மையாளர் எஸ் விஜயபிரசாத். இவர் இம்மாவட்ட வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையின் தொழில்நுட்ப ஆலோசனையோடு நிலக்கடலையில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இவரின் முயற்சிகளை பற்றி கேட்டபோது, மூன்றாவது தலைமுறையாக மணிலா வியாபாரம் செய்கிறேன். மணிலாவிலேருந்து கடல் எண்ணெய் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் இதை மாடர்ன் டெக்னிக் யூஸ் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி பவுச் பேக்கிங் பண்ணி பிராண்டடாக விற்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் மணிலா என் மனைவி கற்பூரவள்ளி மகளிர் உதவிக்குழு சுய உதவிக்குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் 13 பேர் உறுப்பினராக இருக்காங்க. அதுக்கு எங்கள் மனைவி தான் தலைவியாக இருக்காங்க. இவங்க தான் எங்கள் மனைவி, பெயர் பத்மா சண்முக வடிவு. இவங்க மூலிமா மகளிர் உதவிக்குழு மூலமாக மணிலா விவசாயிங்கிட்டேருந்து உற்பத்தி பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க. இதனால் விவசாயிகளும் பயன்படுறாங்க, அவங்க மகளிர் உதவிக்குழுவும் பயன்படுது. எனக்கும் இதில் ஆதாயம் இருக்குது. வருடத்தில் 365 நாளும் எனக்கு நிற்காம மணிலா கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் என்ன பண்ணுறேன்றதை இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். பயிர் இங்கே எலிவேட்டர் மூலிமா நாங்கள் லோடாக கொட்டுவோம். இதிலேருந்து க்ளீனருக்கு போய் அதுலேருந்து ஒவ்வொரு டிவிஷனாக கல் மண் எல்லாம் பிரிஞ்சு ஃப்ரண்ட் செக்ஷனில் பயிர் மட்டும் எங்களுக்கு க்ளீன் ஆகி வருது. இதை நாங்கள் பேக் பண்ணி க்ரஷிங் யூனிட்டுக்கு கொண்டு போயிடுறோம். நீங்கள் முதல்ல பார்த்தது ஸ்டோன் க்ளீனர்லேருந்து பயிர் க்ளீன் பண்ணி அடுத்த செக்ஷனாக க்ரஷிங் யூனிட்டுக்கு இப்போ தான் பயிர் வருது. இந்த பழைய கால முறைப்படி இதில் நாங்கள் பயிரை க்ரஷ் பண்ணுறோம். இது கல் செக்குன்னு பேர். இதுக்கு மரச்செக்கும் இருக்குது. இது நாங்கள் கல்லில் ரெடி பண்ணுறோம். இதில் பயிர் கொட்டி நாங்கள் இது பண்ணும்போது ஒரு 1/2 hour ஆகும். எண்ணெயும் புண்ணாக்கும் பிரியறதுக்கு ஒரு 45 minutes கழித்து புண்ணாக்கு பிரிஞ்சிடும், எண்ணெய் மட்டும் தனியாக நிற்கும். அந்த டைமில் இங்கே கீழே இருக்க பைப்பில் நாங்கள் திறக்கும் போது எண்ணெய் தனியாக ரிலீஸ் ஆகிடும், புண்ணாக்கு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் புண்ணாக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஓட்டி புண்ணாக்கு தனியாக எடுத்துருவோம். அதுலேருந்து கடைசியாக வரக்கூடிய ஆயிலையும் நாங்கள் அந்த பைப் மூலியமாகவே நாங்கள் வெளியே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இப்படியே க்ரஷிங் பண்ணி ஆயிலை சேர்த்துருவோம். நாங்கள் எண்ணெயை அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த ஆயில் ஃபில்டர் யூனிட்டுக்கு கொண்டு வரோம். இந்த டேங்க்கில் கொண்டு இது மூலிமா ஃபில்டர் பண்ணி இந்த ஃபில்டர் ஃபினிஷ்டு ஆயிலை சுத்தம் செய்யப்பட்ட எண்ணெயை தான் நாங்கள் பேக்கிங் செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆயில் டெஸ்டிங் இந்த மாதிரி குடுவையில் எண்ணெய் எடுத்து டெஸ்ட் பண்ணி நாங்களே ஒரு சின்னதாக ஒரு லேப் வச்சுருக்கோம். அதில் FFA டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக்கிங் கொண்டு போகிறோம். இந்த ஃபில்டர் யூனிட் கிட்டத்தட்ட 2 செக்ஷனாக பிரிஞ்சு இருக்குது. இந்த 2 செக்ஷன்லேயும் க்ளீன் பண்ண ஆயிலை மட்டும்தான் நாங்கள் பேக்கிங்க்கு கொண்டு போகிறோம். இவ்வளோ நேரம் எண்ணெய் சுத்திகரிப்பு பண்ணதை பார்த்தோம். அந்த சுத்திகரிப்பு பட்ட எண்ணெய் மேலே வர பைப் மூலிமா இந்த டேங்க்குக்கு வந்துடுது. இந்த டேங்க்கில் இருந்து தான் நாங்கள் கைப்படாமல் எல்லாமே இப்போ நவீன முறையில் பேக்கிங் மிஷின் மூலிமா நாங்கள் பேக்கெட் பண்ணுறோம். இந்த இதில் பலவிதமான மெஷர்மெண்ட்டில் நாங்கள் வச்சுருக்கிறோம். 100 ml 200 ml 1/2 லிட்டர் 1 லிட்டர் 5 லிட்டர் 15 கிலோ டின்னு வரையும் நாங்கள் எல்லா வகையிலையும் அதை பேக்கிங் பண்ணி நாங்கள் விற்பனைக்கு கொண்டு செல்கிறோம். இது எல்லாமே
வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலயமா அவங்க அறிவுறுத்தலின்படி இதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மேலும் விவரம் பெற எஸ் விஜயபிரசாத் அவர்களை 0944214399 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சிறப்புடன் வாழ சீர்மிகு சிறுதானியம் இவ்வரிசையில் வரகு சாகுபடி குறிப்புகளை வேளாண்மையாளர்களுக்கு விவரிக்கின்றார் திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியேந்தல் சிறுதானியங்கள் மகத்துவ மையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் மா ஜெயச்சந்திரன் அவர்கள். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற பயிர் வரகு. இந்த வரகு பார்த்திங்கன்னா ரொம்ப சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பயிர். அது இருக்கிற சிறுதானியங்களிலே வரகு வந்து அதிகமான நார் சத்து கொண்டது, அதிகமான சுண்ணாம்பு சத்து கொண்டது, அதிகமான இரும்பு சத்து உடையது. அதனால் வரகு வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடணும் கண்டிப்பாக. ஏன்னா வரகு வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் மலையில் தான் விளைய நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை சமவெளி பகுதியில் ரொம்ப நன்றாக விளைந்து கொண்டிருக்கிறது. இந்த வரகு வந்து இப்போ விரும்பி கேட்டுட்ருக்காங்க. விதை வந்து இப்போ அவைலபிலிட்டி இருக்குது, நாட்டு ரகங்கள் நிறையா கிடைக்குது. ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய ரகம் வந்து கோ 3 அப்படிங்கிற ரகம் வந்து வரகில் மிக சிறந்த ரகமாக இருக்குது. இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோ ஒரு ஏக்கருக்கு மகசூல் கொடுக்க வல்லது. இந்த வரகு சாகுபடி செய்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ விதை இருந்தால் போதும். மானாவாரியாக விதைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொறுக்காலை போச்சு விதைக்கினா ஒரு 5 கிலோ நாற்று விதை இருந்தால் போதும். இந்த இப்போலாம் பார்த்திங்கன்னா வரகு சாகுபடி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் விவசாயிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா வயலை வந்து என்ன பண்ணுறாங்க, கோடை காலத்திலே உழுது போட்டுடுறாங்க. உழுது போட்டுட்டு அதை ஆடிப்பட்டத்தில் நல்லா விதைக்கிறாங்க. ஆடிப்பட்டத்தில் விதைச்சி அந்த அந்த உழவு களை 2 களை எடுத்து விட்டுறாங்க. அதாவது 15லேருந்து 20 நாள் ஒரு களை எடுத்து விட்டுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் ஒரு களை எடுத்து விட்டுட்டாங்கன்னா அந்த பயிர் வந்து உங்களுக்கு நல்லா மகசூல் கொடுக்குது. ஆனால் இதுக்கு இடைவெளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா பயிர் வந்து நல்லா விளையும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 சென்டிமீட்டர் வரிசைக்கு வரிசை இடைவெளி விட்டு செடிக்கு செடி ஒரு 15லேருந்து 10 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டிங்கனாக்கா நல்லா வளர்ந்து நல்லா மகசூல் கொடுக்கும். ரெண்டாவது இதை விதைக்கும் போது சப்போஸ் சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார் எடுத்து விதைக்கிறாங்க. அந்த மாதிரி விதைக்கும் போது பள்ளத்தில் விதைச்சிங்கனாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். பள்ளத்தில் ஊனி விடுறதுனால என்ன கிடைக்குதுன்னா மழை தண்ணி அந்த பள்ளத்தில் தேங்கி இருக்கிறதுனால பயிருக்கு தேவையான ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். வரப்பில் விதைச்சிங்கன்னா ஈரம் சீக்கிரம் காஞ்சு போயிடும். அதனால் இந்த பள்ள மாதிரி இருக்கிற அந்த வாய்க்காலில் விதைச்சிங்கனாக்க உங்களுக்கு வந்து ஈரம் இருந்துகிட்டே இருக்கும், பயிர் நல்லா வளர்ந்து வரும். ரெண்டாவது இந்த களை எடுத்துகிட்டு போது என்ன செய்யணும்னா பயிரை வந்து களைச்சி விடுறது ரொம்ப முக்கியம். களைச்சி இல்லாத இடத்துல நட்டிங்கன்னா கூட அது திருப்பி உயிர் பிடிச்சி வந்துடும். ஆனால் நடும்போது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். இதுக்கு நீங்கள் உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரம் போட்டுறது நல்லது. அடி உரமாக நாங்கள் எப்போவுமே சொல்கிறது அந்த 6 டன் தொழு உரத்தை நீங்கள் போடணும். கூடுதலாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பசுந்தாள் உரங்களை போட்டு மடக்கி விட்டுருந்து அதுக்கு பிறகு நீங்கள் இந்த தொழு உரங்களை போட்டிருந்தீங்கனாக்க அந்த தொழு உரம் போடுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்க மண்புழு உரங்களை வந்து ஒரு 2 டன் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் இப்போ சிபாரிசு செஞ்சிங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது செயற்கை உரங்கள் பார்த்திங்கன்னா செயற்கை உரங்கள் யாரும் விவசாயிகள் போடுறதில்ல. அப்படி நீங்கள் போடணும்னு நினச்சிங்கனாக்கா ஏன்னா மானாவாரி நிலங்கள்லாம் வந்து சத்து இல்லாத மண்களாகவே இருக்கின்றன. அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா கொஞ்சம் தழைச்சத்து ஒரு 15 கிலோவும் மணிச்சத்து ஒரு 7 கிலோவும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் போடுறதுனால பயிர் நல்லா வளர்ந்து மகசூல் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இதில் பெரும்பாலும் பூச்சி தொல்லைகள் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. அப்படி பூச்சி தொல்லைகள் வந்துனாக்கா நீங்கள் வெறும் வேப்பெண்ணெய் கரைசல் தெளித்தாலே போகிறோம், அல்லது நிம்பிசிடின் அல்லது நிமீன் போன்ற மருந்துகளை தெளித்தா போகிறோம். ரெண்டாவது உங்களுக்கு இந்த வரகு சம்பந்தமான விதைகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாக்கா சில விவசாயிகள்கிட்ட இருக்குது. நீங்கள் எங்கள் மையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கனாக்கா எங்கள் மையத்தினுடைய பேர் சிறுதானிய மகத்துவ மையம், அத்தியேந்தல், திருவண்ணாமலை மாவட்டம். இங்கே நீங்கள் தொடர்பு கொண்டீங்கனாக்கா உங்களுக்கு தேவையான வரகு விதையை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். ரெண்டாவது வரகு வந்து இந்த இப்போ போடலாம், இப்போ நல்ல பட்டம். இப்போது இந்த பயிரை வந்து பார்த்திங்கன்னா மானாவாரியாகவே செய்யலாம். இதுக்கு வந்து பெருசாக தண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி இருந்து ஒரு 3 தண்ணி 4 தண்ணி கட்டினீங்கனாக்கா இன்னும் பயிர் நல்லா வரும். இந்த பட்டம் நீங்கள் சாகுபடி செய்யலைன்னாக்கா நீங்கள் கார்த்திகை பட்டத்தில், அதாவது நம்ம கார்த்திகை தீபத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் விதைச்சிங்கனாக்கா நல்ல முறையில் இந்த பயிர் விளைஞ்சி வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிரில் வந்து ஊடுபயிராக சாகுபடி செய்யலாம். இதில் ஊடுபயிராக உளுந்து போடலாம். அது நீங்கள் வேர்க்கடலை வந்து கார்த்திகை பட்டத்தில் போடும்போது இன்னும் அதிகமான மகசூல் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு இதுக்கு தேவையான விதைகளையும் வேண்டிய தொழில்நுட்பங்களையும் எங்கள்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் மா ஜெயச்சந்திரன் அவர்களை 0944342461 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.